சரியான பாதையில நிக்கிறவன் விழத்தெழுவதுதான் சத்துருவின் பெரிய நோக்கம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது என்று 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியிலே வீழ தள்ளிட்டு. இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுமா? இழுத்து எப்படி இழுக்கும் தெரியுமா? அட்ராக்ஷன், கவர்ந்து இழுத்துட்டு தள்ளும். ஏதேன்ல இதுதான் செஞ்சது. ரொம்ப கவனிங்க. அந்த இழுத்து தள்ளப்பட்ட நட்சத்திரங்கள் என்ன என்று ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். நட்சத்திரங்களில் 1/3 இது தள்ளும் போது அது என்ன பண்ணுதுன்னா 1/3 இழுத்து. ஆமென். வானத்துல 1/3, பூமியில 2/1. 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள். வான தூதர்கள் கூட்டத்தில் 3/1, மனுஷங்க கூட்டத்தில் 2/1. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எப்படி விழத்தள்ளி இருப்பான் நினைக்கிறீங்க? ஆசை காட்டி. இந்த சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தின் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அவன் என்ன பண்ணுவானா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ. ஆராதனைக்குரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் யாரு? அவர்தான் தேவன். யார் தேவனோ, யார் ஆராதனைக்குரியவரோ அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இவன் தான் வர்ஷிப்பரா பரலோகத்திலிருந்து வர்ஷிப் லீட் பண்ணும் போது எத்தனை தூதர்கள் கிட்ட போய் சொல்லியிருப்பான். எத்தனை பேர் 1/3 பங்கு அவனுக்கு காது கொடுத்தார்கள், செவி கொடுத்தார்கள். அதை விட நாதான் டாப் தெரியுமா? நாதான் டாப். நீ அவரை பார்க்கறதுக்கு பதில் கவர்ச்சியான வார்த்தைகளினாலே கவர்ந்து 1/3 பங்கை அவன் விழும்போது அந்த 1/3 அவனும் சேர்த்து விழத்தள்ளுகிறான். இழுத்து தன் பக்கம் இழுக்கிறான், கவர்ந்து இழுக்கிறான். ஆமென். நல்ல கவனிங்க. எந்த உணர்வுகளும் இல்லாத தூதர்களையே, அதாவது மனிதர்களுக்குள் இருக்கிற உணர்வுகள் இருக்குல்ல, பலவித உணர்வுகள், அந்த உணர்வுகள் தூதர்கள், ஏன்னா அவைகள் ஆவிகள், பணிவிடை. மாம்சத்துல உண்டாகிற உணர்வுகள் ஒன்றும் யாருக்கு கிடையாது அப்படின்னா தூதர்களுக்கு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவைகளையே 1/3 பங்கை இழுத்து கீழே தள்ளுகிறான் என்றால், ஆமென், ஆண்டவர் உங்ககிட்ட பேசி உங்களை நடத்துறாரா? தெளிவில்லைன்னா உட்காருங்க. இதான் தெளிவுன்னு வரும்போது இன்னொருத்தங்க வந்து வேற ஒன்று சொல்லி நிறைய இந்த குழப்பத்துக்கு ஒரு உலகத்தான் வந்து சொன்ன வார்த்தை இவனை பாதிக்கல.
ஆனா நானும் தீர்க்கதரிசி தான் சொல்லி ஒருத்தன் என்றாகி அவன் உடனே, அதனாலதான் இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் வந்து அந்த பேசிக்ல இருந்து பேச வைத்தார். Read the scripture, listen to the scripture, embrace the scripture. இந்த பைபிள் உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க தோத்துட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிலருக்கு உண்டு, சர்ச்சில் வந்து வசனம் கேட்கறதோட சரி, அதுக்கப்புறம் இல்ல. பேதுரு பரலோக வெளிப்பாடை பேசின அதே அதிகாரத்துல தான் எனக்கு பின்னாக போ சாத்தானை என்று பேதுருவை பார்த்து சொன்னார். இன்னைக்கு நாங்க கரெக்டா பேசுறதுனால நாளைக்கு நாங்க கரெக்டா பேசுவோன்னு கேரண்டி கிடையாது. மாம்சீகமா போயிட்டா எங்க வாயும் சத்துரு பயன்படுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், இன்னைக்கு நாங்க சொல்ற இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா நாளைக்கு நாங்களே மாத்தி சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. ஏன் ஒரு தூதனே வந்து இறங்கி சொன்னாலும் நீங்க இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்கெல்லாம் ஃபேமஸ், இவங்கெல்லாம் பிரபலமானவங்க, இவங்க கூட்டத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது, அதனால இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி மட்டும் இல்ல. எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பவுல் அப்படிப்பட்டவருடைய பிரசங்கத்தையே பெரோயா பட்டணத்தார் சரியா தப்பான்னு டெய்லி பைபிள்ல போய் திறந்து பார்ப்பாங்களாம். இன்னைக்கு நமக்கு இந்த பைபிளுடைய முக்கியத்துவத்தை நினைச்சு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம் பாருங்க. ஆமென். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம். ஐயோ, அப்படிதான் நீதிமொழிகள் இருக்கு. ஐயோ நான் போதகத்தை மறந்தேனே, ஐயோ அவன் ஈரலை பிளக்கும் போது அவன் கத்துறான், ஐயோ நான் விட்டுட்டேனே, சொன்னாங்களே விட்டுட்டேனே, மறந்தேனே. அதனுடைய முக்கியத்துவம் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ட்ராக் மாறிடக்கூடாது. இதனால என்னாச்சு தெரியுமா? இவனை ஒரு சிங்கம் கொண்டு போட்டது. போற வழியில ஒரு சிங்கம் கொண்டு போட்டது. அவன் பாதை ஓடி முடியவில்லை. இந்த வயசான இந்த தீர்க்கதரிசி வந்து பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்துல, அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்துக்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கு விரோதமாய் கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இந்த வார்த்தையை படிக்கும் போது ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுத வைத்தார். உன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும், ஆனால் உன் ஓட்டம் நிறைவேறுமா? ஆமென். உன் மூலம் சொல்லப்பட்ட, இவன் மூலம் சொல்லப்படும் வார்த்தை நிறைவேறுது, ஆனால் இவனுடைய ஓட்டம் நிறைவேறவில்லை. எனவே பிசாசானவன் விழத்தள்ளுகிற ஒரு நிலையில ஒரு தேவ பிள்ளைகள் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதுதான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிசாசானவன் யாரையெல்லாம் விழத்தள்ளுவதற்கு விழத்தள்ளுவதற்கு ரொம்ப ஈஸியான நபர்கள் யாரெல்லாம் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை, நிறைய இருக்கு, ஒரு 3 காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். 1 கொரிந்தியர் 10:12, நான் நிக்கிறேன், நான் நிப்பேன், நான் என்ன வந்தாலும் நான் நின்றுவேன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். ஆமென். பேதுரு நின்னார் பாத்தீங்களா? இவங்கெல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். தன் சுயத்தை சார்ந்து நிற்கிறவன். சுயத்தை சார்ந்து நின்னா கண்டிப்பா தோட்டு போயிருவோம். பட்டயத்தை சவுல் கொடுக்கிறான், தாவீது வேண்டாங்கிறான். இந்த பட்டயம் உங்ககிட்ட இருந்தில்ல, ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? உங்க பட்டயத்தை தானே எனக்கு கொடுக்குறீங்க கோலியத்தை அடிக்கிறதுக்கு. உங்க பட்டயத்தை வச்சு, அப்ப உங்க பட்டயத்தை வச்சு நான் அவன் அடிக்கணும்னா உங்க பட்டயத்தை வச்சு நீங்களே அடிக்கலாமே. இல்ல, நான் வில்லையும் ஈட்டியும் நம்பி வரல. அல்லேலூயா. நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவர்கள் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நான் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நிற்கிறேன், நான் நிற்கிறேன். சிலருக்கு என்ன அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போயிருவேன், ஆனா என் மனைவி பிள்ளைங்க வந்துட மாட்டாங்க. இல்ல, இப்படிதான் ஒரு வீடு பிரதிஷ்டை, அதுல சாட்சிட்டே சொல்றார் வீட்டு ஓனர்,
மனைவி பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. எனக்கு இந்த வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பரலோகத்துக்கு போயிருவேன். பின்ன என் மனைவி பிள்ளைங்களுக்கு ஒருவேளை அங்கே இடம் இல்லைன்னா அவங்களுக்காக இந்த வீடை சொல்லிட்டு அவருக்கு தனியா 2 ரூம். அது வேற. சிலர் பேசுறத பார்த்தா ஆமென். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கரெக்டா சூப்பரா தூக்கிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்க எல்லாம் போனாலும் நான் போக மாட்டேன். பேதுருவே பேதுருவே, சீமோனே சீமோனே அப்படிம்பார். சீமோனே தானே சொல்லுவார். இந்த சாத்தா கோதுமை சொலகு நாள் புடைக்கிறது போல பெர்மிஷன் கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஒழுங்கா பார்த்துக்கோ. ஆண்டவர் நான் நிப்பேன்னு சொன்னதுமே சாத்தா வந்து கேட்கிறான். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சோதிக்கட்டுமா? சீமோனே சீமோனே, சாத்தான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறான். நீ நான் சொல்ல சொல்ல அவனுக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டே இருக்கு. ஆமென். எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ஏங்கி அழுவேன். எதுக்கு? ஆமென். அழுது ஜெபிக்க சொன்னா அழ மாட்டோம். ஆர்ப்பரிப்போன்னு சொன்னா அழுதுட்டு. சிலருக்கு ரொம்ப வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ற பெருமை, நான் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரரே அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான். அந்த நான் நிக்கிறேன். நம்ம எல்லாம் விழ முடியாது. நான் நிக்கிறேன். பேதுரு கடல்ல இறங்கி இப்படி இயேசுவை பார்த்து நடக்கும்போது அப்படி காட்டை பார்த்துட்டு அப்பவும் மூழ்கலன்னு அடுத்து யாரை பார்த்துருப்பா நினைக்கிறீங்க? சீஷர்ல பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடியே உள்ள ஆண்டவர் சிலரை பார்க்க விட மாட்டார். கொஞ்சம் ட்ராக் மாறினதுமே முக்கி எடுப்பார். என்ன ஆண்டவரை போட்டு முக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பவும் முங்கலன்னு வைங்களேன். நம்ம இருக்கிறோம் என்ன செய்வோம்? அதாவது முந்தி சின்ன வயசுல வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ளைட்டு போனா வெளியே இறங்கி பார்த்துட்டு ஃப்ளைட்டை பார்த்ததையே ஸ்கூல்ல போய் சொல்லுவோம். எங்க வீட்டுக்கு மேலோட கிட்டோட போச்சு, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இப்படி கை நீட்டினா தட்டி இருக்கும், அது எங்கேயோ போகும். அதையே நமக்கு இது கடல்ல நடக்கிறாரு. யோவானே சுவிசேஷம் எழுதும் போது எழுதவே இல்லை. யோவான் எழுதவே இல்லை. மத்தேயு மட்டும் பார்த்து எழுதினார், ரைட் போட்டு. ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்களா எழுதவே மாட்டாங்க. அந்த மேட்டரை ஒண்ணுமே தெரியாத மாதிரி விட்டுருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா யோவான் 1 எழுதினார். பேதுரு யாருக்கு காதை வெட்டினாரோ அவருக்கு பேர் எழுதினார், மல்கோஸ். அதையும் மறைக்கணும், எழுதிடுவோம். அவன் எல்லாரும் எப்படி கிருபை பெற்றவங்க தான். ஆமென். 7 பாயிண்ட் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். தன்னை நிற்கிறேன்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சாலே அடிக்கிறான்னு அர்த்தம். பெருமை, அசதி, நிர்விசாரம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு டயர்டா, நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணும். இன்னைக்கு நைட்டே மூச்சு விட்டோம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற நீ நாளைக்கு சேர்த்து மூச்சு விடு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிர்விசாரம் இல்ல. ஆமென். விட்டுறக்கூடாது. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு. பைபிள்ல நிற்கிறேன் நினைக்கிற அத்தனை பேரை விழுந்தாங்க, பேதுரு உட்பட. இயேசு பாத்தீங்களா, ஒரு வாலிபன் வருகிறான், நல்ல போதகரே அப்படின்னார். உடனே தேவன் ஒருவரை தவிர என்ன ஆண்டவருங்க, அவர் தாங்க தேவன். ஆக்சுவலா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லப்பா. நீ அப்போ என்ன நல்லவர்னு சொல்றேன்னா நீ அக்செப்ட் பண்றியா நான் தேவன் அப்படின்னு? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஃபெய்த். ஆமென். அதே நேரத்தில் இன்னொன்னு பாருங்க, இப்போ தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இல்லையே அப்படி சொல்லி அவர் தன்னை எப்படி தாழ்த்துறார் பாருங்க. நிற்கிறேன் என்று என்னைக்கும். நீங்க நல்ல ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ண கிருபை செஞ்சீங்கப்பா.
ஆமே. நம்ம வந்து 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு 5 மணிக்கு ஜோம் பண்ணது மாதிரி காட்டக்கூடாது. நீங்க 5 மணிக்கு ஜோம் பண்ணாலும் வெளியே சொல்லும் போது எப்படிதான் ஜோம் பண்ண தெரியுமா? ஏதோ ஒரு 5 நிமிஷம். ஆமே. நம்ம மக்கள் 50 பேர் வந்தாலே 500 பேர் வந்தது போல இல்ல. ஆண்டவர் பார்த்தீங்களா, பைபிள் பார்த்தீங்களா எப்படி எழுதியிருக்கு? அந்த 5 அப்பத்தை பெருக பண்ணி எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள். அப்ப 5000 புருஷர்கள்னா கண்டிப்பா ஸ்திரீகள் தான். இங்கே பார்த்தா தெரியுது இல்ல, எப்பவுமே ஸ்திரீகள் தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அது போக பிள்ளைங்க. அப்போ நம்பர் வந்து கூட்டி பைபிள் எழுதியிருக்கா, குறைச்சி எழுதியிருக்கா? குறைச்சி எழுதியிருக்கு. வானத்தையும் பூமியும் படைத்தது ஆண்டவர் எத்தனை லைன்ல முடிச்சிட்டார் தெரியுமா? ஒரு 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 திருக்குறள் மாதிரி முடிச்சிட்டார். 1.5 லைன்ல முடிச்சிட்டார். நாம இருந்தா இன்னும் ஆதியாகமம் 1 எழுதி முடிச்சிருக்க மாட்டோம். இந்த வானத்தை அப்படியே பார்க்கும்போது அதை அப்படி விரித்தேன், அது இங்கிருந்து அங்க வந்தது இல்ல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் வா முடிஞ்சு அடுத்த லைன். என்ன இவ்வளவு பைபிள் வந்து அப்படிதாங்க. இது வந்து இதுல ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், இதை விட அது இன்னும் அழகாதான் இருக்குமே தவிர இதோட குறைவா இருக்காது. இதுதான் பைபிள். பரலோகத்தை குறித்து பைபிள்ல ஒரு பிக்சர் கொடுத்துக்கப்பட்டிருக்குல்ல, இதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். ஜீசஸை பத்தி பைபிள்ல ஒண்ணு பார்க்கிறோம் தெரியுமா, அதோட இன்னும் மேலானவரா தான் இருப்பார். பைபிள் எதுக்கு முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனை அறிவதற்கும் நாம் அவருக்குள் தேறினவர்களாய் மாறுவதற்கும். எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்துவதற்காக தேவாவியினால் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் நிக்கிறேன், அவ்வளவுதான், நாங்களாம் நிக்கிறேன், எங்க அப்பா வந்து பாஸ்டர், அவங்க வந்து அப்படி, எங்க தாத்தா பாஸ்டர், இப்படி அப்படிலாம் நிக்க முடியாது. அப்படிலாம் நிக்க முடியாது, நிக்க முடியாது. சாலமோனுக்கு நிக்க முடியல. நிக்கிறதுக்கு தேவை ஞானமோ ஐஸ்வர்யமோ அல்ல, கிருபை. சாலமோனுக்கு ஞானம் தாவீதுக்கு இல்ல, சாலமோனுக்கு ஐஸ்வர்யம் தாவீதுக்கு இல்ல. ஆனா தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில தாவீது நின்னுட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையில நிக்கிறப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத பாவா. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் அவனை விழ தள்ளுறது சாத்தானுக்கு ரொம்ப ஈஸி. இரண்டாவது, உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். 2 பேதுரு 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பார்களாம். உறுதி இல்லாத வசனத்துல வேறு உண்டாதவர்கள். இயேசுவை பார்த்தீங்களா, அவர் எவ்வளவு உறுதியா இருக்கிறார் வார்த்தையில. அதனால சாத்தானுக்கு வந்து சாத்தான் இயேசுவிட்ட தோத்துட்டே இருந்தான். சாத்தானை பொறுத்த வரைக்கும் அவனை நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அவன் தோத்துட்டே இருந்தா மட்டும்தான் விலகுவான். ஒரு தோல்வியில விலகிறவன் கிடையாது. தோத்துட்டே இருந்தா மட்டும்தான் விலகுவான். தோத்துட்டே இருக்கிறான். முதல் சோதனையில தோல்வி, 2ஆவதுல தோல்வி, 3ல தோல்வி, அதுக்கப்புறம் தள்ளி போனான் சில காலம். அதுக்கப்புறம் திருப்பி வந்தான், சரியா வாங்கி கட்டினான். ஆமே. எல்லாரும் அவருக்கு காலுக்கு மேல இருக்கிற ஆணியை பார்த்தாங்க. ஆனா அவங்க லீடர் காலுக்கு கீழே நசுங்கிட்டு இருந்தத பார்க்கல. இப்படிதான் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நீயும் அவனை தோக்கடிச்சுட்டே இரு. நீ தோக்கடிச்சுட்டே இருந்தேன்னா அவன் திரும்பி வர்றதே அவன் சாவுக்கு தான். அவன் திரும்ப அவனை தோற்கடித்துக் கொண்டே இருக்கணும். அதனால உறுதி இல்ல. நான் உறுதியில் வசனத்துல உறுதியே இல்லை. இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டா கூட தெரியல. எப்பத்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் அப்பத்தான் கூட்டு வருவான், வந்து நிப்பான் பக்கத்துல. இயேசு எப்படி அட்டாக் பண்ணார் பாத்தீங்களா? உடனே அவர் வாயிலிருந்து உடனே அக்கினி புறப்பட்டு, ஒண்ணும் இல்லை, அப்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வேடு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி உன்னை நான் கடிந்து ஒண்ணும் இல்லை, வேடு. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, வேடு. அடுத்து தேவன் ஒருவருக்கே. இந்த வார்த்தைகள் வெளிப்பட 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 இப்ப சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, ஓடிட்டான். வசனம் இல்லாம அப்பாலே போன்னு சொன்னா அவன் சொல்லுவான், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படிமா.
உறுதி இல்லைன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சதும் விசிட் பண்ண வந்தது முதல்ல யார் தெரியுமா? சில பார்க்குறாங்க, ஓ அப்போ இந்த ஆகஸ்ட் ஜெபம் முடிச்சதும் ஆளா வராது. ஆமென். வந்ததும் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் டவுட் தான், கொஸ்டின் மார்க்கு தான் கொண்டு வருவான். சர்ப்பம் இல்ல, கொஸ்டின் மார்க்கு தான் கொண்டு வருவான். ஆமென். இங்க பாரு, மனுஷன் அப்பத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறன்னா 40 நாள் எனக்கு சாப்பாடு இல்லை, ஆனா 40 நாளும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தை என்னை தேற்றி கொண்டிருக்கிறது. நான் வாழ்ந்துருவேன். நீ சொல்றதபடி செஞ்சா என் வயிற்றுக்கு போஜனம் கிடைக்கும். ஆனா அவர் சொன்னார்ல, அது என் ஆத்துமா வாழும். என் ஆத்துமா வாழ்ந்தால் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தினாலே. அப்ப உறுதி இல்லைன்னா அந்த விழத்தள்ளின கூட்டத்துல 3ல் 1 தூதர்கள், 2ல் 1 மனுஷன். தேவ பிள்ளைகளே, வசனத்துல உறுதி இல்லைன்னு வைங்கள, வசனத்துல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே கிட்ட சொல்லுவார்ல, நீ படுத்திருக்கும் போது அதை பேசு, உன் வீட்டு நிலைக்கால்கள்ல எழுதி வை, உன் நெத்தியில எழுதி வை, உன் கையில் அதை கட்டி வை. அதன் அர்த்தம் நெத்தியில போய் பச்சை குத்துன்னு இல்லை, உன் நினைவுல வச்சுக்கோ. வசனத்தை உன் செய்கையாக்கு. நீ படுத்திருக்கும் போது தூக்கம் வர்றது வர உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. தூக்கம் வராதவங்களுக்கு எல்லாம் இப்ப தூக்கம் வரும். நீ சொல்லு, நீ சொல்லிட்டே. நீ நடக்கும் போது பிள்ளைகிட்ட வசனத்தை பத்தி பேசுங்க. க்ளோரி. உறுதி இல்லைன்னா, நீங்க உறுதியா இருந்து உங்க தலைமுறை உறுதியா இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவான். சாலமோனை தூக்கிட்டான்ல, எவ்வளவு ஞானத்துல தூக்கிட்டானே. ரெகோபெயாம் இன்னும் எண்டு போயிட்டான். வசனத்துல உறுதியா இருக்கணும். உறுதி இல்லாதவர்களை அவன் தந்திரமாய் பிடிப்பானா. அவன் ஒரு வெளிப்பாட கொண்டு வருவான். ஆமென். ஏவாளை பிடிச்சான் பாத்தீங்களா, எவ்வளவு தந்திரமா பிடித்தான். ஆமென். தந்திரமாய் பிடித்து அப்படியே தான் இயேசு கிட்ட வந்தா. ஏவாள்கிட்ட வசனம் இல்லை, ஆதாம்கிட்ட வசனம் இல்லை. அவர்கள் கர்த்தர் காண்பித்த நன்மையின் மேல் கவனம் வைத்தார்களே தவிர கர்த்தர் கொடுத்த கட்டளையின் மேல் கவனம் வைக்கவில்லை. அதனால பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோம் அற்புதத்துக்காகவும் சுகத்துக்காகவும் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் வருகிறவர்களா இருப்போம்னு வைங்கள, நம்ம உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். சத்துரு தந்திரமா பிடிப்பான், திடீர்னு உள்ள என்றாவா. அது பிதா, இயேசு, பரிசுத்தாவி இப்படியெல்லாம் கிடையாதுப்பா. இயேசு மட்டும்தான், மீதி எல்லாம் கிடையாது. இயேசுதான் பிதா, இயேசுதான் ஆவின்னு கொண்டு வருவான். ஆமா அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஒரு கூட்டம் அப்படியே போகும். சில சொல்லுவாங்க, இயேசு எல்லாம் பிறகுதான் வந்தாரு, யெகோவா தான் முன்னாடியே இருந்தார். ஆமா, இவங்க தான் மடியில் வச்சு பேர் வச்சாங்க முன்னாடி. அதனால எல்லாமே யெகோவா தான். வருவாங்க, வந்து வீட்டு கதவை தட்டுவாங்க. சிலர் வந்து கேட்பாங்க, பாருங்க பாஸ்டர் இப்படி கேட்கறாங்க, என்ன சொல்ல. அவங்கள பார்ப்பேன், 15 வருஷமா சர்ச்சுக்கு வர. நீ போறதுதான் நல்லது. ஆமே, மேக்சிமம் இப்படி சொன்னா என்ன சொல்லவா. இங்க 2 சர்வீஸ். ஒவ்வொரு சர்வீஸ் முடியும் போது படுற பாடு. அப்பெல்லாம் இருந்து இப்படி இருந்துட்டு, பாஸ்டர் இப்போ என்ன சொல்ல, போ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண. ஆமே. சொல்லுவோம் அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது. எஸ், உங்களுக்கு பரலோகம் கிடையாது. அந்நிய பாஷை பேசுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அந்நிய பாஷை பேசுறேன். என்ன எனக்கு புரியல, அந்நிய பாஷை ஒன்றையா பேசுறேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமா பிடிப்பான். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நான் கேள்விப்பட்டேன், முந்தி அந்த சர்ச்சில் திடீர்னு ஒருத்தர் வந்து பைபிள்ல விருத்த சேதம் சொல்லி இருக்கு, எல்லாரும் விருத்த சேதம் போன சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாராம். நல்ல வேளை மெம்பர் ஆகல. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. கென்யால நினைக்கிறேன், திடீர்னு சொன்னாங்க ஆண்டவருடைய வருகை, உலகம் அழிய போகுது, அந்தி கிறிஸ்து வர போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு. இது நடந்த சம்பவம் கென்யாலையும் ஆப்பிரிக்காவிலையும் தெரியல, ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரியில சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே விஷம் குடிச்சிட்டாங்க.
பாஸ்டர் உட்பட பாஸ்டர் எஸ்கேப் தான் கேள்விப்பட்டேன். விசுவாசிகள் மேல என்ன கோபமோ தெரியல. இதெல்லாம் உடனே எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க பாருங்க. ஏன்? மனுஷர்களை தெய்வங்களா பார்த்து இவங்க சொன்ன வார்த்தை தான் தேவ வாக்கு அப்படின்னு இருக்கிறது தெரியுமா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமா பிடிப்பான். 1/3 தன் வாளால இழுத்து விழத்தள்ளினவன் உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். 3வது, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள். தானியேல் 11:32 சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேசினாலே கள்ள மார்க்கத்தாராக்குவான். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க. அப்படி துரோகம் பண்ண ஒருவன் உண்டு. யார் தெரியுமா? யூதாஸ். ஆமென். அவர் பந்தியில கை வச்சிட்டு அந்நியரோடும் போய் கலந்து கொண்டான் பாருங்கள். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவன். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. எல்லாரோடும் ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. ஃபெல்லோஷிப் யாரோடு வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க. உடன்படிக்கை பண்றோம், அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சிலர் பாருங்க பயத்துல ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆமென். சில மாதங்களுக்கு முன்பதாக போன வருஷம் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க வெளியூர்ல இருந்து. எனக்கு உடனே ஞானஸ்நானம். இப்ப ஞானஸ்நானம்லாம் இல்லை பாஸ்டர், எப்படியாவது தந்தாகணும். அப்போ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? உடனே அந்த இல்லை, நான் ஒரு பையனை விரும்புறேன் பாஸ்டர். சரி, அதுக்கு அது நடக்கணும். அதுக்கு இதுக்கு இல்லை, நான் நிறைய மந்திரம்லாம் பண்ணி பார்த்தேன், கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. அவன் எஸ் சொல்ல மாட்டேங்கிறான். இது நடந்த சம்பவம். அப்பதான் ஒருத்தருக்கு சொன்னாங்க, நீ போய் ஞானஸ்நானம் எடுத்தா நடக்கும். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவங்கள தண்ணியில இருந்து எழுப்பக்கூடாது, எவ்வளவு கை தட்டுறீங்க. அப்ப அந்த பையனுக்கு தெரிஞ்சு அவன் எவ்வளவு கை தட்டி இருப்பான். உடன்படிக்கைங்கிறது விளையாட்டல்ல. பாஸ்டர், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. உனக்கு கல்யாணம் போச்சு நேத்து, நீ எப்ப கல்யாணம் பண்ண? சும்மா டைம் பாஸ். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஞானஸ்நானம். நீ ஞானஸ்நானம் எடுக்கிறியா? நீ ஞானஸ்நானம் எடுக்க, நான் எடுக்கிறேன், வா. இது மாம்ச அழுக்கை போக்குறதல்ல, தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணும் போது அவனை சத்ரு ஈஸியா கள்ள மார்க்கத்தான் ஆக்கும். நேற்று இரவுல இந்த வார்த்தை மிகவும் நடுக்கத்தோடு பயத்தோடு, ஆண்டவரே 3ல 1 இழுத்து போட்டான் ஆண்டவரே. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ பூமி கணக்கு பாரு, 2ல 1. ஒரு தூதர்களில் ஒரு கூட்டத்தை அவன் இழுத்து தன்வசப்படுத்துகிறான் என்றால் மனிதன் ஏமாத்திரம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் எது, அதுல ஓடிக்கொண்டே நிக்காத. கர்த்தர் ஒவ்வொரு நாள் நமக்கு ஜீவனை தாராருன்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதாவது நான் நேத்து ஒரு தப்பு பண்ணேன், இன்னைக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கல அப்படின்னா தண்டனை ஆண்டவர் தள்ளி வைக்கிறார். ஓகே, எனக்கு அந்த இடத்துல கிருபையை வைக்கிறார். நான் என் ட்ராக் ரெடி பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த தண்டனை இல்லாமக்கிடுவார். இதுதான் இல்ல, நான் ட்ராக் நான் இப்படிதான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா இந்த தண்டனை கூடிட்டே இருக்கிறது. கூடி 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 என்ன ஆகிறது என்றால், கோபாக்கினையை சுமக்கிற பாத்திரமா நான் மாறி விடுகிறேன். நியமிக்கப்பட்ட ஓட்டம். தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை, ஆபிரகாமுக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை நமக்கு வச்சிருக்கிறார். தாவீதுக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில ஆபிரகாமும் தாவீதும் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கிறவர்களும் ஒன்றே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த வார்த்தைக்கு செல்லுங்க. 2வதாக எப்படி ஓட வேண்டும்? ஒன்று சொன்னேன், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
ட்ராக் மாறக்கூடாது. இரண்டாவது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓடணும். நீ பந்தய சாலையில் ஓடுறவனா ஓடிதான் ஆகணும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படியும் எனக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஒலிம்பிக்ல வந்து நிறைய கோல்டு ரன்னிங் ரேஸ்ல வாங்கின ஒருத்தர் உண்டு. யாரு? உசேன் போல்ட். உசேன் போல்ட் வந்து ஓடும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் அட்டன் பண்ணும்போது ஏதோ ரிஜெக்ட் ஆனார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஓடினாலே அவருக்கு தான் கோல்டு. அப்ப கூட ஓடுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படியும் இந்த ஆளு தான் ஜெயிக்கும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச ஓடுறாங்க பாத்தீங்களா? ஒருவேளை நம்ம ஜெயிச்சுட்டா, எல்லா கேமராவே போக்கஸ் பண்றது யாரதான் அப்படின்னா உசேன் போல்ட் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. அவன் தான் ஜெயிக்க போறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும் கூட வந்து நிக்கிறான் பாருங்க. அதான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்னு எனக்கு சொல்லப்பட்டிருந்தா எனக்கு கிடைக்காது. எப்படி அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த ஒரு மனநிலை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்பது சாதாரணம் அல்ல. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம யாரை பற்றி பிடித்திருக்கிறோம் தெரியுமா? ஜெயித்தவரை பற்றி பிடித்திருக்கிறோம்.